அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்தில் மகர ராசி அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ரொம்ப சைலண்ட்டு, எந்த நேரமும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப கண்டிப்பானவங்கன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அவங்களோட வெளி உலகத்துக்கு தெரியாத, யாரும் அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாத ஆச்சரியமான குணங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்க கூடவே இருக்கிறவங்களுக்கே இது தெரிய வாய்ப்பில்லை. அது என்னென்ன குணம்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க. நீங்கள் மகர ராசியாக இருந்தால் இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு பொருந்துதான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முதல்ல அவங்களுக்கு வயசு ஏற ஏற இளமையாகக்கூடிய குணம் இருக்கும். மகர ராசிக்காரங்க சின்ன வயசுலேயே ரொம்ப முதிர்ச்சியோ குடும்ப பொறுப்புகளை சுமக்கிறவங்களாக இருப்பாங்க. மற்றவங்க விளையாடுற வயசில் இவங்க சீரியஸாக உழைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்களோட உண்மையான சுவாரஸ்யமே இவங்களுக்கு வயசு ஏறும்போது தான் தெரியும். ஒரு 30 இல்லை அப்படின்னா 40 வயசுக்கு அப்புறம் தான் இவங்க அவங்களோட பொறுப்பு எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சதும் ரொம்ப ஜாலியாக சின்ன பிள்ளைங்க மாதிரி மாற ஆரம்பிப்பாங்க. இவங்களோட தோற்றமும் மனசும் வயசாக இளமையாயிட்டே போகும். வெளியில் பாறை மாதிரியும் உள்ளுக்குள்ளே பஞ்சு மாதிரியும் இருப்பாங்க. இவங்கள வெளியில் பார்க்கும்போது ரொம்ப கண்டிப்பானவங்க மாதிரியும் முரட்டுத்தனமானவங்கள மாதிரியும் இருப்பாங்க. பார்க்கவே சில பேர் பயந்துக்குவாங்க. இமோஷன்னா என்னன்னே தெரியாதவங்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. இவங்க அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பாதுகாப்பு சுவரை கட்டி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க மனசு ரொம்ப சாஃப்டாக, யாராவது இவங்களை ஏமாத்திடக்கூடாதுன்னு வெளியில் அப்படி ஒரு முகமூடி போட்டிருப்பாங்க. முரட்டுத்தனமாக, இந்த பலாப்பழம் மாதிரி வெளியில் முள்ளாக தெரிஞ்சாலும் உள்ள அவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பாங்க. இவங்களோட நம்பிக்கையை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா இவங்களை விட ஒரு அன்பான மனுஷங்களை பார்க்கவே முடியாதுங்க. அதீதமான நகைச்சுவை உணர்வு இவங்கக்கிட்ட இருக்கும். மகர ராசிக்காரங்க எப்போவுமே சீரியஸாக இருப்பாங்கன்னு நினச்சா அது தப்பு. பயங்கரமான நகைச்சுவை உணர்வு இவங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும். ஆனால் அது எல்லாருக்குமே புரியாது. ரொம்ப அமைதியாக இருந்துட்டு டக்குன்னு ஒரு கமெண்ட் அடிப்பாங்க பாருங்கள், அது அங்கே இருக்கிற எல்லாரையுமே சிரிக்க வைக்கும். அவங்களோட காமெடி கொஞ்சம் அறிவுபூர்வமாகவும் நையாண்டித்தனமாகவும் இருக்கும். இவங்க கூட நெருங்கினா மட்டும்தான் இந்த பக்கத்தையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அடுத்ததாக துரோகத்தை மறக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்கங்க இந்த மகர ராசிக்காரங்க. இவங்க கூட பழகிறவங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன துரோகமோ இல்லை அவமானமோ செஞ்சுட்டாங்க அப்படின்னா இவங்க உடனே சண்டை போட மாட்டாங்க, கத்த மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அதை மனசில் அப்படியே வச்சுருப்பாங்க. இவங்க பழிவாங்க துடிக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களை காயப்படுத்தினவங்கள தங்களோட வாழ்க்கையிலேருந்து சைலண்ட்டாக தூக்கி வீசிடுவாங்க. அவங்கக்கிட்ட அப்புறம் எந்த ஒரு காலத்துலேயுமே இவங்க பேச்சுவார்த்தையே வச்சுக்க மாட்டாங்க. பார்க்க சாதாரணமாக தெரிவாங்க. ஆனால் அவங்க ஒரு அடி நீங்கள் தள்ளி போனீங்க அப்படின்னா அவங்க 10 அடி தள்ளி போயிடுவாங்க. ரகசியமாக துப்பறியக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். மகர ராசிக்காரங்க முன்னாடி நின்று யாராவது பொய் சொன்னாங்க அப்படின்னா அவங்க முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அபாரமான கவனிப்பு திறன் இருக்கும். நீங்கள் பொய் சொல்கிறது தெரிஞ்சாலும் சரி, நீங்கள் எவ்வளவு தான் பொய் சொல்கிறீங்கன்னு பார்ப்போன்னு அமைதியாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இவங்களை ஏமாத்துறது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. இவங்களை நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏமாற்றவே முடியாது, ஏமாறவே மாட்டாங்க. தனிமையை காதலிக்கக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்க 4 பேர் கூட சேர்ந்து ஜாலியாக பேசினாலும் இவங்களுக்குள்ள ஒரு தனிமை எப்போவுமே இருக்கும். கூட்டமாக இருக்கிற இடத்துல விட தனியாக இருக்கிறது தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களோட ரீசார்ஜ் டைமே அந்த தனிமை தாங்க. இவங்களுக்கு நண்பர்கள் வட்டமெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்காது. குவான்டிட்டியை விட குவாலிட்டி முக்கியம்னு நினைக்கிறவங்க இவங்க தேர்ந்தெடுத்து வச்சுருக்க சில நண்பர்களுக்கு மட்டும்தான் தங்களோட முழு உலகத்தையும் இவங்க காட்டுவாங்க. தோல்விகளை இவங்க மூலதனமாக்கக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் மற்றவங்கள விட அதிகமாக அடி வாங்குவாங்க, ஏமாறுவாங்க. ஆனால் இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே அதுதாங்க. ஒவ்வொரு முறையும் கீழே விழும்போதும் இவங்க சோர்ந்து போய் உட்கார மாட்டாங்க. நாம் ஏன் தோற்றோம், எதனால் இந்த தப்பு நடந்துச்சு, எப்படி இது ஆச்சு, எப்படி நம்ம தோற்றோம் அப்படின்னு அந்த தோல்வியை அக்குவேற ஆணிவர ஆராய்ச்சி பண்ணி அந்த தோல்வியே ஒரு படிக்கட்டாக மாற்றி முன்னை விட பயங்கரமான பலத்தோட கம்பேக் கொடுப்பாங்க. இவங்களை வீழ்த்துறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. எல்லா விஷயத்துமே இவங்க திட்டமிடக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்க எந்த ஒரு சின்ன விஷயத்த செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டமிடல் இருக்கும் உங்ககிட்ட. பிளான் ஏ சொதப்புனா பிளான் பி, பிளான் பி சொதப்புனா பிளான் சின்னு அத்தனையும் இவங்க யோசித்து வச்சுருப்பாங்க. இதனாலேயே இவங்க மனசுக்குள்ளே எப்போவுமே ஓவர் திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு நடக்க போகிற விஷயத்துக்காக இன்றைக்கே இவங்க மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். பழசு மேலே இவங்களுக்கு ரொம்ப அதீத காதல் இருக்கும்.
மகர ராசிக்காரங்க இந்த மாடல் உலகத்தில் வாழ்ந்தாலும் இவங்க மனசு எப்போவுமே பழைய விஷயங்களை தான் தேடும். அதாவது இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், 90s மெலடி பாடல் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பழங்கால பொருட்கள், பழைய நாணயங்கள், இல்லை அப்படின்னா பழைய புகைப்படங்களை சேமித்து வைக்கிறதுல இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவங்களோட சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப பாரம்பரியமாகவும் ஆழமாகவும் இருக்கும். அதனால தான் இவங்களை ஓல்டு சோல்னு கூப்பிடுவாங்க. அதீதமான சுயமரியாதை. இவங்களுக்கு பணத்தை விட அந்தஸ்தை விட சுயமரியாதை தான் உலகம். யாருக்கிட்டையுமே போய் கையேந்தவோ இல்லை அப்படின்னா காரியத்துக்காக ஒருத்தரை காக்கா பிடிக்கிறதோ இவங்க அகராதியிலே கிடையாதுங்க. தான் உழைப்பால் தான் முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க. இவங்களோட சுயமரியாதைக்கு ஒரு சின்ன பங்கம் வந்தால் கூட எவ்வளவு பெரிய பதவியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் கூட அதை அப்போவே தூக்கி போட்டு வந்துடுவாங்க. உலக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை, அதுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கீங்களா? கண்ணை மூடிக்கிட்டு ஒரு மகர ராசிக்காரர்கிட்ட போய் கேளுங்க. ஏன்னா இவங்க எந்த ஒரு விஷயத்துமே எமோஷ்னலாக பார்க்காம ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிப்பாங்க. அந்த பிரச்சனையோட நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான மிக சிறந்த ஆலோசனையை இவங்களால் கொடுக்க முடியும். பணத்தை கையாளுறதுல ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. மற்றவங்க இவங்களை கஞ்சன் அப்படின்னு தப்பாக நினைப்பாங்க. ஆனால் உண்மை அது கிடையாதுங்க. இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறதுனால பணத்தோட அருமை இவங்களுக்கு நல்லா தெரியும். அனாவசியமான செலவுகளை இவங்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் இவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ இல்லை அப்படின்னா ஒரு முக்கியமான மருத்துவ செலவுக்கோ யோசிக்காமல் லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணுவாங்க. இவங்க கஞ்சம் கிடையாது, ஒரு மிக சிறந்த ஃபைனான்ஷியர். இந்த குணங்களில் உங்களுக்கு எவ்வளவு பொருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் ரொம்ப தைரியமாகவும் எதையும் தாங்குகிற பாறை மாதிரியும் வெளியில் தெரிகிற இந்த மகர ராசிக்காரங்க அவங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய மனவேதனையும் வலிகளையும் ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு சோதனை நடக்குதுன்னு அவங்க பல இரவுகள் தனியாக அழுதுருப்பாங்க. அப்படி அவங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள், துரோகங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆறாத வடுக்களாக இன்னமும் மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் உழைப்புக்கு கிடைக்காத அங்கீகாரங்க. மகர ராசியோட அதிபதி சனீஸ்வரங்க. அதனால் இவங்க பிறப்பிலேயே கடின உழைப்பாளிகள். ஒரு வேலை நெருங்கிட்டால் அவங்களோட பசி, தூக்கம், சுகபோகம் எல்லாத்தையுமே மறந்து உழைப்பாங்க. சின்ன வயசுலேயே இவங்களாம் உழைக்க போயிடுவாங்க. ஆனால் இவங்களோட ஆகப்பெரிய வேதனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரத்தம் சிந்தி உழைச்ச உழைப்புக்கான பலனோ இல்லை ஒரு சின்ன பாராட்டுதல் இவங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்கவே கிடைக்காதுங்க. அதனாலேயே இவங்க பல நேரத்தில் மனவேதனை நிறைய அனுபவிப்பாங்க, மன அழுத்தத்துக்குள்ளாவாங்க. இவங்க உழைச்சி முடித்த உடனே வேறு யாராவது வந்து அந்த கிரெடிட்டை அசால்ட்டாக தட்டிட்டு போயிடுவாங்க. நான் இவ்வளவு செஞ்சும் எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கலையே அப்படிங்கிற ஏக்கம் இவங்க மனசில் எப்பவும் ஆறாத வடுவா அடி மனசில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ரொம்ப நெருங்கினவங்க கிட்ட இருந்தே வரக்கூடிய துரோகங்கிறது அதை சொல்லவே முடியாதுங்க வார்த்தையில். மனம் தாழாத வேதனை அது. மகர ராசிக்கிறவங்க எல்லாரையுமே அவ்வளவு சீக்கிரமாக நம்ப மாட்டாங்க. ஆனால் அவங்கள மீறி ஒருத்தரை நம்பி அவங்களுக்காக அவங்களோட உயிரையே கொடுக்கும் அளவுக்கு அன்பு கட்டுவாங்க. துரதிர்ஷ்டவசமாக இவங்க யாரை உயிரை விட மேலாக நம்புகிறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து தான் இவங்களுக்கு முதல் துரோகமே வரும். வெளியிலேருந்து துரோகிங்க கிடையாது, கூடவே தான் இருப்பாங்க. பழகிறவங்க தான், கூட நட்பாக பழகிறவங்க தான், உயிராக பழகிறவங்க கிட்ட தான் இவங்களுக்கு துரோகமே நடக்கும். பண விஷயத்துலேயோ இல்லை அப்படின்னா உறவு முறையோ இவங்க முதுகில் குத்தப்படுவாங்க. ஐயோ இவங்களா நம்மளுக்கு இப்படி பண்ணிட்டாங்க, இவங்களுக்கா நம்ம இவ்வளவு செஞ்சோம் அப்படின்னு நினச்சி இவங்க படுற மனவேதனை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாதுங்க. உதவி செஞ்சுட்டு வாங்கும் கெட்ட பேர் சொல்லவே முடியாது. மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா மகர ராசிக்காரங்க முன்னாடி வந்து நிற்பாங்க. அவங்கக்கிட்ட பணமே இல்லைனாலும் கூட வேறு எங்கேயாவது கடன் வாங்கியாவது அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆனால் இவங்க செய்கிற நல்ல காரியம் எல்லாமே கடைசியில் இவங்களுக்கே வினையாக வந்து முடியுங்க. அதுதான் இங்கே ஹைலைட்டு. உதவி வாங்கினவங்க கொஞ்ச நாள் கழித்து இவங்களையே தப்பாக பேசுவாங்க, இல்லைனா இவங்க மேலேயே பழி போடுவாங்க. நன்மை செய்ய போய் நமக்கு ஏன் இந்த கெட்ட பேர் அப்படின்னு இவங்க பலமுறை விரக்தியோட உச்சத்துக்கே போயிருப்பாங்க. ஆனால் துரோகம் பண்ணவங்களுக்கு அதெல்லாம் எல்லாவும் புரியாதுங்க. மேலும் மேலும் அவங்க நமக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துட்டே இருப்பாங்க. சின்ன வயசுலேயே சுமந்த குடும்ப பாருங்க. மற்ற ராசிக்காரங்க தங்களோட சின்ன வயசில் ஆசைப்பட்டதை வாங்கி ஜாலியாக விளையாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது மகர ராசிக்காரங்க மட்டும் அவங்களோட குடும்ப சூழ்நிலை காரணமாக இல்லை அப்படின்னா சூழ்நிலை நெருக்கடியினாலேயோ ரொம்ப சின்ன வயசுலேயே பெரியவங்களுக்கான பொறுப்புகளை சுமக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களோட குழந்தை பருவம், இளம பருவம் எல்லாமே குடும்பத்துக்காகவும் மற்றவங்களுக்காகவும் உழைக்கிறதுலையே காஞ்சு போயிருக்கும்.
நமக்காக நம்ம வாழணுங்கிற ஆசை இவங்களுக்கு இருந்தாலும் கூட குடும்பத்துக்காக அதை தியாகம் செஞ்சவங்கன்னு சொல்லலாம் அவங்கள. வெளியில் சொல்ல முடியாத தனிமை இவங்க உள்ளுக்குள்ளே வாட்டி வதைக்கும். இவங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் மனவேதனை இருந்தாலும் அதை யாருக்கிட்டையுமே போய் சொல்லி அழுக மாட்டாங்க, ஆறுதல் தேட மாட்டாங்க. ஏன்னா நம்ம கஷ்டத்தை சொன்னால் மற்றவங்க நம்மளை பலவீனமாக நினச்சிருவாங்களோ, இல்லை அப்படின்னா நம்மளை பார்த்து பரிதாபப்படுவாங்களோ, நம்மளை ஏளனம் செஞ்சுருவாங்களோங்கிற சுயமரியாதை இவங்கக்கிட்ட எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் பகல் முழுக்க எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு நைட்டு பெட்ரூமில் கதவை சாத்திட்டு தனியாக அழுது தங்களோட பாரத்தை இறக்கி வைப்பாங்க. இவங்களோட கண்ணீர் அந்த உலகம் பார்த்ததே கிடையாதுங்க. இரவுக்கும் அந்த தலையணைக்கும் அந்த தனிமைக்கு மட்டும்தாங்க அது தெரியும். ஆனால் மகர ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மேஜிக் இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சோதனைகளையும் துரோகங்களையும் கொடுத்தாலும் கூட நீங்கள் அதையெல்லாம் தாங்கி நேர்மையாக நிற்கும்போது உங்களோட 30 இல்லை அப்படின்னா 35 வயசுக்கு அப்புறமா உங்களை யாராலையும் அசைக்க முடியாத ஒரு உன்னதமான இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்பார். உங்களை ஏமாத்தினவங்க துரோகம் செஞ்சவங்க எல்லாரும் நீங்கள் வளர்ந்து நிற்கிறத பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைரம் எவ்வளவு தான் அழுத்தம் தாங்குதோ அவ்வளவு பிரகாசிக்கும். நீங்கள் இந்த உலகத்தோட வைரம். அதனால் கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. இன்னொன்று, இப்போ சொன்ன பலன்லாம் எவ்வளோ பேருக்கு ஒத்து போகும்னு தெரியாதுங்க. ஏன்னா நான் பொதுவான கணிப்பை தான் சொல்லியிருக்கேன். பொதுவான ராசி கணிப்பு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் நிறைய பேர் வேறு நேரத்தில் பிறந்திருக்கலாம், வேறு தசாபுத்தி நடக்கலாம், வேறு லக்னமாக இருக்கலாம். நீங்கள் இது எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது. யாருக்கெல்லாம் பொருந்ததோ அவங்க எடுத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் இது ரொம்ப பொருத்தமாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய தொடர் போராட்டங்கள், தடைகள் மற்றும் துரோகங்கள்லேருந்து விடுபட்டு ரொம்ப சிறந்த வெற்றியை பெற நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போக வேண்டிய ஆன்மீக ஸ்தலம் எங்கே இருக்குது என்னென்னு விவரம் கேட்டிங்க அப்படின்னா, இந்த கஷ்டங்கள்லேருந்து எங்களுக்கு எப்போ தான் விடிவு காலம் பிறக்கும், நாங்கள் எந்த தெய்வத்தை கும்பிடணும், என்ன பரிகாரம் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. உங்களோட கர்ம வினைகளையும் தடைகளையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வம் ஸ்ரீ காலபைரவர். மகர ராசியின் அதிபதி சனி கிரகங்கிறதால காலத்தை கட்டுப்படுத்தும் காலபைரவரை வணங்குறது உங்களுக்கு மிகப்பெரிய அரணாக இருக்குங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, துரோகம் மற்றும் எதிரி தொல்லைகள்லாம் பைரவர் வழிபாடு அடியோடு அழிக்குங்க. அடுத்ததாக ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு. சனியின் ஆதிக்கத்தை குறைக்கவும் மனதைரியத்தை பெறவும் ஆஞ்சநேயரை வழிபட சனி பகவான் உங்களை அண்டவே மாட்டார் அப்படிங்கிறது ஐதீகம். ஸ்ரீ நடராஜர் மற்றும் தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தைப்படி 10ஆவதாக இடம் பெற்றுக்கக்கூடிய ராசி. அது ஜீவனஸ்தானம், தொழில். அதனால் தொழில் நல்ல முன்னேற்றம் காண சிவபெருமானின் வடிவங்களான நடராஜர் மற்றும் தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபாடு பண்ணலாம். செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை இல்லை அப்படின்னா மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்களில், அது பெருமாள் கோயிலாக கூட இருக்கலாம், சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். ஒரு கருப்பு துணியில் கொஞ்சமாக கருப்பு எள் முடிஞ்சு அதை நல்லெண்ணெயில் நனைச்சி தீபம் ஏற்றுறது உங்களோட கர்ம வினைகளெல்லாம் குறைக்குங்க. இல்லாதவங்களுக்கு செய்யக்கூடிய அன்னதானம் ரொம்ப நல்லதுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஆக சிறந்த பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உழைக்கும் வர்க்கத்தினருக்கு உதவுறது. சனிக்கிழமைகளில் துப்புரவு தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், இல்லை அப்படின்னா ஆதரவற்ற முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு, குறிப்பாக தயிர் சாப்பாடு, இல்லை அப்படின்னா காலணி, கருப்பு நிற ஆடைகள்லாம் நீங்கள் தானமாக வழங்கலாம். இது உங்களுக்கு கோடி புண்ணியத்தை தருங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையை சாத்தலாம். மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது, இல்லை அப்படின்னா காரிய தடை ஏற்படும் போது, சனிக்கிழமை இல்லை அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றி இலை மாலை, இல்லை அப்படின்னா வெண்ணக்காப்பு சாத்தி வழிபடுறது நல்ல பலனை தரும் உங்களுக்கு. நீங்கள் போக வேண்டிய ஆன்மீக ஸ்தலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகர ராசிக்காரங்க உங்களோட வாழ்நாளில் ஒரு முறையாவது போயிட்டு வர வேண்டிய முக்கியமான ஸ்தலம் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் கோயில். இது சனி பரிகார ஸ்தலம்னு எல்லாருக்குமே தெரியும். நல மகாராஜாவையே சனியின் பிடியிலிருந்து விடுவித்த ஸ்தலம். இங்கே இருக்கக்கூடிய நல தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானை வழிபட்டோம் அப்படின்னா 7.5 சனி, அஷ்டம சனி போன்ற சனி தோஷங்களின் தாக்கம் முழுமையாக நீங்குங்க.
இது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள காரைக்கால் மாவட்டத்தில் கும்பகோணத்திலிருந்து சுமார் 55 கிலோமீட்டர் தொலைவில், மயிலாடுதுறையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக திருவாலங்காடு ஸ்ரீ வடாரண்யேஸ்வரர் கோயில். இது நடராஜர் மற்றும் பைரவர் ஸ்தலம். பஞ்ச சபைகளில் இது ரத்தின சபை. இங்குள்ள வடபத்திரகாளி அம்மனின் கோபத்தை தணிக்க சிவபெருமான் ஊர்த்துவதாண்டவம் ஆடிய தலம் இது. இந்த கோவிலில் உள்ள பைரவர் மற்றும் நடராஜரை தரிசிக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கத்தை நீக்கி புது வாய்ப்புகளை தருங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு திருவள்ளூர் மாவட்டத்தில் அரக்கோணம் திருவள்ளூர் ரயில் பாதையில் திருவாலங்காடுங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு. சென்னையிலேருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் அது இருக்குது. சென்னையில் குரோம்பேட்டை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடம். இது மிருத்திகா பிருந்தாவனம். அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு குருவின் அருள் ரொம்ப முக்கியங்க. ஸ்ரீ ராகவேந்திர குருவின் அம்சமாக விளங்குவார். இவரை வியாழக்கிழமைகளை தரிசிக்கிறது மன அமைதியையும் துரோகங்களால் ஏற்படக்கூடிய மன வேதனையும் போக்குங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் குரோம்பேட்டையில் ரயில் நிலையம் பக்கத்தில் உள்ள ராகவேந்திரா சாலையில் அமைஞ்சிருக்கு. இல்லை அப்படின்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ராகவேந்திரர் பிருந்தாவனத்துக்கு போகலாம். நீங்கள் கஷ்டங்கள் நிரந்தரம் கிடையாதுங்க. இந்த எளிய ஆன்மீக வழிகளை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குங்க. இந்த ஸ்தலங்கள்லாம் நீங்கள் எந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவிடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசியோட அதிபதி சனி பகவான்கிறதால நீல நிறம் உங்களுக்கு மிக சிறந்த அதிர்ஷ்டத்தை தரும். முக்கிய வேலைகளுக்கு போகும்போது, இன்டர்வியூ இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் டீல் பேசும்போது நீல நிற ஆடை அணிகிறது உங்களுக்கு ஆளுமையையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. பொதுவாக கருப்பு நிறத்தை சுப காரியங்களுக்கு தவிர்க்க சொல்லுவாங்க. ஆனால் மகர ராசிக்கு கருப்புங்கிறது அதிபதியோட நிறம். இவங்களுக்கு இந்த நேரம் நல்ல பாதுகாப்பையும் எதிர்மறை ஆற்றல்களிலிருந்து விடுதலையும் தரும். மகர ராசிக்கு குரு பகவான் சில நன்மைகளை செய்யக்கூடியவர். அதனால் மன அமைதி தேவைப்படும் நேரத்தில் ஆன்மீக காரியங்களின் போதும் மஞ்சள் நிறத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். மகர ராசிக்காரங்க தவிர்க்க வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடர் சிவப்பு மற்றும் மெரூன். இந்த நிறங்களை முக்கியமான காரியங்கள் போது நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, 5, 6. 8 இது உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானின் நம்பர். பொதுவாக 8ஆம் எண்ணை பார்த்து பலரும் பயப்படுவாங்க. ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு 8ஆம் எண் தான் அசுர வளர்ச்சியை தரக்கூடிய எண்ணுன்னு சொல்லலாம். ஃபோன் நம்பர் ஆகியவற்றின் கூட்டுத்தொகை 8ஆக வரலாம். அடுத்ததாக 5. இது புதன் பகவானின் எண். மகர ராசிக்கு புதன் நட்பு கிரகங்கிறதால வியாபாரம் மற்றும் பணவரவு சிறக்க 5ஆம் எண் ரொம்ப யோகமானதாக இருக்கும். 6 இது சுக்கிர பகவானின் எண். உங்களுடைய வாழ்க்கையில் ஆடம்பரம், வசதி மற்றும் குடும்ப ஒற்றுமை சிறக்க 6ஆம் எண் ரொம்பவே உதவும். முக்கியமான தேதிகளான 5, 6, 8, 14, 15, 17, 23, 24, 26 ஆகிய தேதிகளெல்லாம் நீங்கள் புதிய முயற்சிகளை தொடங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வெற்றியில் போய் முடியுங்க. உங்களுக்கு பிடிச்ச நேரம் எதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவிடுங்க. இந்த ஆணி மாத கிரகநிலைப்படி உத்தியோகம் மற்றும் வேலை வாய்ப்பு பற்றி கேட்டிங்க அப்படின்னா, உத்தியோகஸ்தர்களுக்கு 6ஆம் இடத்துல சூரியன் அமர்வது உத்தியோகத்திற்கு ரொம்பவே சாதகமான அமைப்பு தாங்க. ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல நிறுவனத்திலிருந்து வேலைக்கான அழைப்பு வரலாம். அரசு அல்லது தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நிலுவையில் இருந்த சம்பள உயர்வு இல்லை அப்படின்னா பதவி உயர்வு இந்த ஆணி மாதத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குங்க. அலுவலக சூழல் பற்றி கேட்டிங்கன்னா, மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட உங்கள் ரகசியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய ஐடியாவை மற்றவங்க திருட வாய்ப்பு இருக்குது. கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, சுயதொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ராசிக்கு 5ல் குரு இருக்கிறதால புது தொழிலில் முதலீடு செய்ய நினைக்கிறவங்க தைரியமாக இறங்கலாம். கூட்டு வியாபாரத்தில் சில கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து நீங்கும். மளிகை, ஆட்டோமொபைல்ஸ், இரும்பு மற்றும் கட்டுமான பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபம் ரெட்டிப்பாகுங்க. வாடிக்கையாளர்களை கவர புது யுக்திகளை நீங்கள் கையாளுவீங்க. அரசு வழியில் எதிர்பார்த்த லைசன்ஸ் இல்லை அப்படின்னா அனுமதிகள்லாம் தடையில்லாமல் கிடைக்கும். பணவரவு, பொருளாதாரத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காரு. ஆணி மாதத்தில் பணவரவு திருப்திகரமாக இருக்குங்க. வராத கடன் கூட வசூலாகும். பூர்வீக சொத்துகள் மூலமாக கைக்கு பணம் வரலாம். இல்லை அப்படின்னா ஷேர் மார்க்கெட் மூலமாக எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கும். ஆனாலும் பேராசைப்படாதீங்க, பேராசைப்படக்கூடாது.
பணம் வரும். அதே நேரத்தில் குடும்பத்தில் சுப காரியங்களுக்கான, அதாவது திருமணம், காது குத்து, இந்த மாதிரி செலவுகள், இல்லை அப்படின்னா வீடு வண்டி பழுது பார்ப்பதற்கான செலவுகள்னு சுப செலவுகள்லாம் வரிசை கட்டி நிற்க போகுது. குடும்பம் மற்றும் குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடத்து குருவின் பார்வையால் உங்கள் பிள்ளைகளால் குடும்பத்துக்கு பெருமை சேரும். அவர்களோட படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உயர்கல்விக்காக வெளிநாடு இல்லை அப்படின்னா வெளியூர் செல்ல நினைக்கும் பிள்ளைகளோட ஆசை நிறைவேறும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்தி தேடி வரும். கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 2ல் சனி இருக்கிறதால பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவைங்க. தேவையில்லாத விவாதத்தை நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகரிக்கும். விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களாக இருந்த குடும்ப பிரச்சனைகள்லாம், மன அழுத்தங்கள்லாம் படிப்படியாக குறையும். வீட்டில் இருந்தபடியே ஏதாவது தொழில் செய்ய நினைக்க பெண்களுக்கு கணவன் மற்றும் குடும்பத்தினர் முழு ஆதரவு கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்க உண்டாகும். ரொம்ப நாளாக வாங்க நினச்ச வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் இந்த மாதம் வாங்குவீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு அசதிகள்லாம் வரலாம். உணவில் கவனம் தேவை உங்களுக்கு. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும். சுக்கிரனின் சாதகமான பார்வையால் புது ஒப்பந்தங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் மற்றும் பாராட்டுகள் கிடைக்கும். மக்கள் மத்தியில் உங்களுடைய புகழ் அதிகரிக்கும். ஆனால் புது கதைகள் இல்லை அப்படின்னா க்ரியேட்டிவிட்டி ஐடியாக்களை மற்றவங்க கிட்ட முன்கூட்டியே நீங்கள் சொல்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகள்லாம் கூடினாலும் அதை திறம்பட செய்வீங்க நீங்கள். நண்பர்களால் சில ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு உண்டாகும். தொழில் நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் பயணம் போக நேரிடுங்க. இந்த பயணங்கள்லாம் ஆரம்பத்தில் அலைச்சலை தந்தாலும் கூட இறுதியில் லாபகரமாக முடியும். வண்டி வாகனங்களை இயக்கும் போது மட்டும் கவனமாக இருங்க, அதுதான் நல்லது. சுருக்கமாக சொன்னால் இந்த ஆணி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு 80% நன்மைகளையும் 20% எச்சரிக்கையும் தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது. இந்த மாதம் முழுவதும் வரும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுங்க. பிரதோஷ நாளில் நந்தி பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபடுறது உங்கள் காரிய தடைகள்லாம் நீக்குங்க. உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் வெற்றியும் கீர்த்தியும் தேடி வரும் மாதமாக உங்களுக்கு அமைய போகுது. உங்கள் நட்சத்திர அதிபதியான சூரியன் 6ஆம் இடமான மிதுனத்தில் வலுவாக அமர்வதால் உங்களுடைய தைரியமும் வீரியமும் கூட போகுது. அரசு வேலைக்கு தேர்வு எழுதினவங்களுக்கு, இல்லை அப்படின்னா அரசாங்க ரீதியான உதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி வரும். மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. தடைப்பட்டிருந்த பூர்வீக சொத்துக்கள்லாம் கைக்கு வரும். புது தொழில் தொடங்க நினைக்கிறவங்க தேவையான நிதி உதவியெல்லாம் உங்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கும். நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கோபத்தை, பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள், அதாவது தந்தை, தாத்தா, யாராவது பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட உங்களுக்கு கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு பண்ணுங்கள். காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க, ரொம்ப நல்லது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் மன அமைதியும் சுபகாரிய யோகமும் தரும் மாதமாக உங்களுக்கு இருக்க போகுது. ராசிக்கு 5ல் இருக்கக்கூடிய குருவின் பார்வை உங்கள் நட்சத்திரத்துக்கு சாதகமான அலைவரிசையை தரப்போகுது. கணவன் மனைவிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி ஒற்றுமை பலப்படும். வீட்டில் தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள்லாம் கைக்கூடி வரும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத திருவோண நட்சத்திர தம்பதிகளுக்கு இந்த ஆணி மாதத்தில் நல்ல செய்தி கிடைக்கலாம். பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் பெரிய முன்னேற்றம் உண்டாகுங்க. நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் மனோகாரகங்கிறதால மாதத்தோட சில நாட்களில் சந்திராஷ்டமம், தேவையில்லாத மனக்குழப்பம்லாம் வரும். கற்பனையான பயங்கள்லாம் வரலாம், கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் பரிகாரமாக திங்கக்கிழமைகளில் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். மன அழுத்தங்கள்லாம் குறைய பௌர்ணமி நாளில் சத்யநாராயணர் பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் விளக்கேற்றி அம்பாளை வழிபடுறது மிக சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் பொருளாதார வளர்ச்சியும் அதிகாரமும் தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. 6ல் சூரியன் மற்றும் புதனின் சேர்க்கை உங்களுக்கு புது சொத்து சேர்க்கையை தரும். பூமிகாரகனான செவ்வாயின் நட்சத்திரங்கிறதால நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ரொம்ப நாள் ஆசையெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நிறைவேறும். ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறையில் இருக்கிறவங்களுக்கு அசுர லாபம் கிடைக்கும். வராத கடன்கள்லாம் வசூலாகும். தொழில் ரீதியாக புதிய முதலீடுகளை செஞ்சு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. நீங்கள் எதிர்ப்புகள்லாம் தானாகவே விலகி போகுங்க. எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதர வழியில், இல்லை அப்படின்னா பங்குதாரர்கள்கிட்ட பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக பேசுங்க. உங்களுடைய அதிரடியான முடிவுகள்லாம் சில சமயம் மற்றவங்களை காயப்படுத்தலாம். அதனால் நிதானம் ரொம்ப அவசியம் உங்களுக்கு.
நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி இல்லை அப்படின்னா முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுங்க. கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது இல்லை அப்படின்னா இல்லாதவங்களுக்கு துவரம்பருப்பு தானம் செய்கிறது உங்களுடைய காரிய தடைகள்லாம் தகர்க்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.